பாலா லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்களா மக்களே, சொன்னவனே வந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம சேனல் தான். அதே மாதிரி சொல்கிறேன், இது வந்து எந்த பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை, என் சொந்த காசு போட வாங்கின டிவி தான் வந்து மக்களே. ஸோ வந்துச்சு மக்களே, இங்கே நம்ம குவாலிட்டியை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிவி பாக்ஸ்குள்ளே நம்ம என்ன இது பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். என்னோட வயசு 27, இந்த டிவியோட வயசு 21. அதாவது என்னை விட 6 வயசா சின்ன பையன். இந்த டிவி பார்த்தீங்கன்னா நான் சின்ன பையன் ஆகும்போது வாங்கின டிவி மக்களே. இது சாம்சங் டிவி. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருஷம் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இந்த இடி மின்னல் கரண்ட் வோல்டேஜ் எல்லாமே தாங்கி நல்லா ஓடி இருந்த மக்களே. ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஆயுசு முடிஞ்சு போச்சு, செத்து போயிட்டான். நல்லா ஓடிந்த டிவி திடீர்னு வெடிச்சிச்சு மக்களே. அதே மாடல் தாம்சனில் 43 இன்ச் டிவி நாங்கள் வாங்கியிருக்கேன் மக்களே. இதான் மக்கள் அந்த டிவி பார்த்தீங்களா, அந்த காலத்து டிவி. இது செம்ம வெயிட் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 15-20 கிலோ இருக்கும் இந்த டிவி பார்த்தீங்கன்னா, செம்ம வெயிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் டிவி போயிடுச்சுனால பார்த்தீங்கன்னா டிவி வெடிச்சிச்சு இது வந்து. ஸோ அதனால தான் நாங்கள் புது டிவிக்கு அப்டேட் பண்ணோம் மக்களே. இதுதான் நம்ம ரீசெண்டாக வாங்கின தாம்சன் 4K 43 இன்ச் எல்இடி டிவி. சாம்சங் இல்லை, தாம்சன். இதுதான் பாக்ஸு. ஆனால் பாக்ஸ்குள்ள டிவி கேட்டால் டிவி இல்லை, ஏன்னா டிவி இதுதான் மக்கள். இந்த டிவி பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சு. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், ஏன்னா மார்க்கெட்டில் அவ்வளோ கம்பெனி இருக்குது, நீ ஏன்னா இந்த தாம்சன் வாங்கிட்டு. ஒரு ஆரம்பத்தில் ஒரு டிவி வெடிச்சது சொன்ன பார்த்தீங்களா, அதே பிராண்டாக தான் இது. ஏன்னா 21 வருஷம் ஆச்சு மக்களே. இதுக்கு அந்த டிவிக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லை. 21 வருஷம் நல்லா தான் ஓடிச்சு. இப்போ தான் அந்த ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அதனால தான் இந்த தாம்சன் 43 இன்ச் எல்இடி வாங்கிட்டோம். ஆர்டர் பண்ண 1 டேல டெலிவரி கொடுத்துட்டாங்க மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா 20K ப்ரைஸ் வருது. இது வந்து ஃப்ளிப்கார்ட்ல தான் ஆர்டர் பண்ணது. ஆர்டர் பண்ண 1 டேல பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுத்துட்டாங்க. டிவியை பார்த்தீங்கன்னா நாங்கள் டேட்டாவை யூஸ் பண்ணல, ஸ்டெபிலைசர் மூலமா யூஸ் பண்ணுறோம். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரல, ஏன்னா நம்ம சிவகார்த்திகேயன் எஸ்கே படத்துலேயே பார்த்துருப்போம், எல்இடி டிவிக்கு ஸ்டெபிலைசர் தேவையில்லைன்ட்டு. பட் எனக்கு கேட்டால் தேவைன்னு தான் சொல்லும். என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவியில் ஆட்டோமேட்டிக்காக அது சிப்பிலே பார்த்தீங்கன்னா கரண்ட் அதிகமாக இருந்தால் வோல்டேஜ் தரக்கூடிய சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஆனால் இடிக்கும் போது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் மாற்றி மாற்றி வரும், ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் சேஃப்டி இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்டெபிலைசர் ஒன்று தான் டிவியோட சேஃப்டி முக்கியமாக இருக்கும். அதனால தான் ஸ்டெபிலைஸ் கண்டிப்பாக சரி நம்ம போட்டே ஆகணும். பார்த்தீங்கன்னா இதே ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப் பாக்ஸில் லிங்க் பண்ணிக்கலாம், அந்த டிவியோட லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக 4 சுவிட்ச் நீங்கள் யூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. பட் டிவி ஆன் பண்ணி பார்ப்போம். ஆனாய்ச்சி பார்த்தீங்கன்னா கூகுளுக்கான ஃபெசிலிட்டி, கூகுள் டிவி சொல்லலாம். ஏன்னா அதுக்கு எல்லாமே வாய்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்கு. அவங்க கொடுத்த ரிமோட் தான் அது. எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, அமேசான் ப்ரைம் இருக்குது, யூடியூப் இருக்குது. எல்லாமே நீங்கள் சிங்கிள் கிளிக்கில் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வாய்ஸ் இருக்குது. நீங்கள் 1 கிளிக்கில் ஜஸ்ட் வாய்ஸில் சொன்னாலே உங்களுக்கு எந்த சேனல் எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூடியூப் போயிட்டு இப்போ நம்மளோட சேனலை பார்க்க போகிறோம். ஏன்னா மக்களே இப்போ டிடிஎச் ஒர்க் ஆகுது. இப்போ நான் சிங்கிள் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், யூடியூப்பில் சிங்கிள் கிளிக்கில் யூடியூப் கிளிக் பண்ணாலே நம்ம யூடியூப் வந்துடும். இந்த நார்மல் ஃபஸ்ட்டு 58 எல்இடி டிவி பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் செட்டிங்கில் போய்ட்டு யூடியூப் இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அதனால் இது சிங்கிள் கிளிக்லேயே பார்க்கலாம் டிவியை. உங்களுக்கு வாய்ஸ் ஒர்க் ஆகணும், நீங்கள் என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் நம்ம சைன்இன் பண்ண தான் உங்களுக்கு அந்த ரிமோட்டில் இருக்க வாய்ஸ் ஒர்க் ஆகும். நார்மலாக ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து ஒரிஜினல் உங்களோட அக்கௌண்ட் யூஸ் பண்ணாதீங்க, எதனா ஒரு நார்மலான அக்கௌண்ட் யூஸ் பண்ணி வச்சுங்க. இதுக்காக ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் வாரண்டி கிளைம் இது ப்ராப்ளம் ஆகுது, டிவி இஷ்யூ ஆகுதுன்னா நீங்கள் வாரண்டி கிளைம் வந்து டிவியை மாற்றி கொடுத்துருவாங்க. அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே அக்கௌண்ட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வேறு ஒருத்தவங்க யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்காக தனியாக எதனா ஃபேக்காக எதனா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா சப்போஸ் இந்த வாய்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அது முக்கியமானது மட்டும். இப்போ நான் வாய்ஸ் கிளிக் பண்ணி என்னோட சேனல் சொல்ல போகிறேன், பாலா லைஃப் ஸ்டைல். பார்த்தீங்களா மக்களே, சொன்னவனே வந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம சேனல் தான். இப்போ எதாவது ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் இருங்க. நம்ம சேனலில் நம்ம ரீசெண்டாக போட்ட வீடியோ கிளிக் பண்ணலாம். ரீசெண்டாக நம்ம சாமான வீடியோ தான் போட்டிருப்போம். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம் பாருங்களேன். வந்துச்சு மக்களே, வந்துச்சு தான் நம்ம சேனலு. பாத்தீங்களா எவ்வளோ கிளாரிட்டி இருக்கு பார்த்தீங்களா. இது எல்லாமே ஜஸ்ட் ஃபோன் எடுத்த வீடியோ தான். பார்த்தீங்களா எவ்வளோ கிளாரிட்டி இருக்கு பார்த்தீங்களா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? குவாலிட்டியை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லி தெரியல, வேற லெவல் குவாலிட்டி மக்களே. அதுவும் இந்த 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் 4Kல ஸ்மார்ட் டிவியில் இந்த அளவுக்கு குவாலிட்டி வரும்னு நான் நினச்சே பார்க்கல. அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஜஸ்ட் எல்லாம் ஃபோன் எடுத்த வீடு தான். இப்போ நடுக்க பார்த்தீங்களா, அதே ஃபோன் எடுத்த வீடு தான். அதுவே பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் பார்க்கும்போது அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் 50,000 ரூபாய் 60 டிவி வாங்க கிளாரிட்டி இருக்கும், அப்படி கிடையாது. இந்த டிவியே செம்ம குவாலிட்டி ஆகுது மக்களே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ரூபாய் கம்மியில் பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாயில் ஒரு டிவி இருக்குது. 1080 பிக்சல் இருக்குது. பட் ஆனால் இப்போ வர வீடியோஸ் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா
4K தான் வருது. ஸோ அதனால 2000 3000 எக்ஸ்ட்ராலாம் பரவாயில்ல சொல்லிட்டு இது இந்த டிவி வாங்கிட்டேன் 4K. ஸோ நீங்கள் வாங்கத்தான் இருந்தால் இந்த 2000 3000 பார்க்காதீங்க, வாங்குற டிவி 4K வாங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சொல்கிறேன், இது வந்து எந்த பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை, என் சொந்த காசு போட்ட வாங்கின டிவி தான் வந்து மக்களே. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா அது குறை இருக்குது நிறையா இருக்குது எல்லாமே ஓப்பனாக சொல்கிறேன். இந்த டிவியோட ப்ரைஸ்னா 20க்கு 20,000 ரூபாய் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெபிலைசர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1650 ரூபா. இது வந்து 5 வருஷம் வாரண்டியோட வந்துடும். நீங்கள் ஒரு அடிஷனலாக 1500 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 1 வருஷம் எல்லாமே அடிஷனலாக 3 வருஷம் உங்களுக்கு வாரண்டியாக வந்துடும். என்ன கேட்டால் அந்த 1500 ஒரு பெஸ்ட்டான செமையான ஒரு பிளான் தான் சொல்லுவேன். சப்போஸ் இன்கேஸ் இந்த டிவி மேலே நீங்கள் எதனா பால் போட்டுட்டீங்க, சில டைம் உடச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு புது டிவியை மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி வாங்கிறதுக்கு நீங்கள் 1500 நீங்கள் வாரண்டி போட்டு பெஸ்ட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா அது நம்ம ஒரு சொல்ல முடியாது பார்த்தீங்களா என்ன ஆகுன்ட்டு. அதனால் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் செலவு பண்ணுறது கூட 1500 வச்சுட்டு நீங்கள் வாரண்டி போட்டுருங்க. இது நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது நான் வாரண்டி கிளைம் பண்ணல. அந்த டெக்னீஷியன் வரும்போது அவங்களே சொன்னாங்க, அவங்க நிறைய பிளான் சொன்னாங்க, அது மூலமாக தான் நாங்கள் வாரண்டி போட்டோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி போட்டுங்க, உங்களுக்கு பெஸ்ட்டான இதுவாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம டிவி பற்றி பார்த்துட்டோம். இப்போ இந்த டிவி பாக்ஸ்க்குள்ளே நம்ம என்ன இது பார்க்க போகிறோம் மக்கள். இந்த டிவி பாக்ஸு, ஆனால் இந்த டிவி பாக்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா, நீங்கள் தான் வாரண்டி கிளைம் பண்ணால் அந்த டிவி பாக்ஸ் முக்கியமாக வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ தயவுசெய்து இந்த பாக்ஸ் மட்டும் நீங்கள் டிவி வந்துச்சுன்னு தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ண போகிறீங்க, அந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். எங்களுக்கு வர டெக்னீஷியன் அதான் சொன்னார். ஸோ நீங்களும் அந்த மாதிரி டிவி வேணால் இந்த பாக்ஸை மட்டும் எங்கன்னா மேலே எடுத்து வச்சுருங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சொல்லுவேன். சரி, இந்த பாக்ஸ்குள்ளே இப்போ என்ன இது பார்க்க போகிறோம். ஆனால் இந்த டிவி பாக்ஸில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு வாரண்டி புக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிவி இந்த மாதிரி டேபிளில் மாட்டக்கூடிய ஸ்டாண்ட் இருக்குது. என்ன கேட்டால் இந்த மாதிரி மாட்டுறதான் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டால் அவாய்ட் பண்ணுறேங்க. நீங்கள் செவுத்தில் மாட்ட தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா சப்போஸ் இந்த சின்ன பசங்க யாருன்னா தள்ளி விட வாய்ப்பு இருக்குது, நம்மளே தெரியாமல் அந்த டிவி விட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்டாண்டை போட்டு வச்சுருந்தோம், அது எங்களுக்கு செட் ஆகலை. அதனால தான் நாங்கள் செவுத்திலே மாட்டிட்டோம், அதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவி மாட்டும் போது எப்போவுமே கீழே இருக்க மாட்டாதீங்க, சின்ன பசங்களுக்கு எட்டாத அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டு தூக்கி மாட்டுங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் சொல்லுவேன். ஏன்னா கீழே மாட்டினா அந்த வியூ ஆங்கிள் வந்து நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. கொஞ்சம் தள்ளி மாட்டினா உங்களுக்கு டிவியோட சேஃபாக நல்லாயிருக்கும், உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது, யாருன்னா தள்ளி விடவா வாய்ப்பு இல்லை உங்களுக்கு. ஸோ அதனால் தரையை விட பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி 4 அடி நீங்கள் மேலே தூக்கி டிவி மாட்ட தான் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் சொல்லுவேன். நீங்கள் டிவி ஆர்டர் பண்ணிட்டீங்க, டிவி வரப்போகுதுன்னா இந்த ஸ்டெபிலைசர் பார்த்தீங்கன்னா 1650 சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் டேரெக்டாக பாரிஸ் அந்த மாதிரி இடத்துல முடிய வாங்கினா உங்களுக்கு 1300 200 அவ்வளோதான் இருக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் 300 400 நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடியே வாங்கிக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா இந்த டிவியோட ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடியே வாங்கினதான், நாங்கள் வாங்கி இங்கே லோக்கல் ஷாப்பில் வாங்கினது பார்த்தீங்கன்னா 600 ரூபா கிட்ட வந்த ப்ரைஸு. பட் ஆனால் டெக்னீஷியன் எடுத்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 1500 சொன்னார். பட் ஆனால் நாங்கள் ஆல்ரெடி வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு 900 ரூபா கிட்டே எங்களுக்கு சேவ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி நீங்களும் டிவி வாங்க போகிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் முன்னாடியே அந்த ஸ்டாண்டு ஸ்டெபிலைசரு அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த செட்டப் பாக்ஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்களா, அதுவும் நீங்கள் கையோடு நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அந்த டெக்னீஷியனே உங்களுக்கு எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க, எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக. ஸோ நீங்கள் டிவி வந்ததுக்கப்புறம் ஒன்றா வாங்கிக்கணும் நீங்கள் டென்ஷன் ஆக அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் நம்ம நார்மல் டிவி யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த 3 பின் வரும் பார்த்தீங்களா, எல்லோ ரெட்டு ஒயிட்டுன்ட்டு, அந்த மாதிரி இந்த டிவி கிடையாது. HDMI கேபிள் ஒன்று இருக்கும், அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த செட்டப் பாக்ஸ்லேருந்து வர ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக இருக்கும், சிங்கிள் ஒயர் தான், அது 100 ரூபா 150 ரூபா இருக்கும், அதுவும் நீங்கள் வாங்கி வச்சுருங்க. ஸோ நீங்கள் டிவி வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டென்ஷன் ஆகாது, உங்கள் காசு சேவ் ஆகும். ஸோ நீங்கள் அந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 USB கொடுத்துக்கிறாங்க. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக யூஸ் பண்ணணும், ஹெவியாக யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா உடைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிவி பிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக பார்த்து போட்டு தான் எடுக்கணும், ஏன்னா ஹெவியாக யூஸ் பண்ணக்கூடாது. 2 HDMI கேபிள் கொடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் டிவி அட்ஜஸ்ட்மெண்ட்டாக பண்ணிக்கலாம், நீங்கள் கீழே மேலேன்ட்டு. ஸோ இந்த மாதிரி மெத்தடும் இருக்குது. ஸோ நீங்கள் செவுத்தில் மாட்டுறது எனக்கு கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். டிவியோட லென்த்து ஓகே மக்கள், ஆனால் அகலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து பட்ஜெட் டிவி சொல்லலாம் பார்த்தீங்களா, அதனால தான் வந்து அகலம் அதிகமாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் 80,000 1 லேக்கில் வாங்கினா ரொம்ப மெலிசாக இருக்கும், வந்து அது இன்னும் கிளாரிட்டி அதிகம். பட் ஆனால் இது ஓகே தான் மக்களே, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூமு, இந்த ரூமுக்கு இந்த டிவி ஓகே. டிவியை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுக்கும் வந்து தோணும் பெரிய டிவி வாங்கிட்டா சினிமா தேட்டர் மாதிரி பார்க்கலாமே தோணும். பட் எனக்கு கேட்டால் நான் தவறான பதில் சொல்லுவேன். நம்ம ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிவி வாங்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூம், அந்த ரூம் பார்த்தீங்கன்னா 20 ரூம் சரிங்களா. இப்போ வந்து நாங்கள் இந்த ரூம்லேயும் பார்ப்போம் அந்த ரூம்லேயும் பார்ப்போம், அதனால தான் நாங்கள் 43 இன்ச்சு டிவி வாங்கியிருக்கோம். சப்போஸ் எங்களுக்கு 10 ரூம் தாங்கன்னா இந்த டிவி தேவையில்லை, எங்களுக்கு 32 இன்ச்சு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரூமுக்கு ஏற்ற மாதிரி டிவி வாங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த டிவி வாங்க ரூல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த டிவியை நம்ம ஃபிட் பண்ண முடியாது, டெக்னீஷியன் தான் ஒன்று ஃபிட் பண்ணுவாங்க, அதுவும் உடனே பண்ணுவாங்களா கேட்டால் அது கிடையாது. இப்போ நம்ம டிவி இன்னைக்கு புக் பண்ணுறீங்க 1 day 2 வந்துச்சுங்களேன்,
டீயை வச்சுட்டு அந்த டெலிவரி பாய் வந்து டிவி ஆன் பண்ணி போட்டு காமிச்சிட்டு மறுபடியும் பேக்கிங் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. டெலிவரி அந்த டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் தான் வருவாங்க. அப்போ தான் அந்த டிவி அவங்க தான் போடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த வாரண்டி கிளைம் ஆகாது. ஏன்னா நம்ம தெரியாமல் எடுக்கும்போது உடைய வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ் தான் இருக்குது மக்களே. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு கேட்டால் ஒரு டெக்னீஷியன் பர்சன் அதை ஃபிட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் உங்களுக்கு தெரியலனா, ஏன்னா இது மாதிரி நானே ஃபிட் பண்ணிருப்பேன். பட் ஆனால் அவங்க சொன்ன ரூல்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது எனக்கு கேட்டால் கரெக்டாக தான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பாருங்கள். வீடியோ குவாலிட்டி தான் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஆடியோ குவாலிட்டி பார்ப்போம் எந்த அளவுக்கு சவுண்டாக இருக்குன்ட்டு. நான் அட்ஜஸ்ட்மெண்ட் அதிலே இருக்கு. உங்களுக்கு சினிமா நிறைய மோட் இருக்கு. நான் சினிமா மோட் தான் வச்சிருக்கேன். சினிமா மோடில் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஆடியோ சவுண்ட் ஆகுதுன்ட்டு. இவ்வளோ டிசைனேஷன் வீட்டில் சோப் செய்யலாமா? நம்ம ஊரில் நான் உண்மையை விளையிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம வீட்டில் ஈஸியாக சோப் தயாரிக்க பார்க்க போகிறோம். சோப் தயாரிக்க வந்து தண்ணீர் தேவைப்படல. இதெல்லாம் காட்டுலையும் சரி பழனிலும் சரி அதில் ஈரப்பழத்தை வளர்ப்பது டிஷ் நம்ம சோப் தயாரிக்க போகிறோம். சரி நம்ம எப்படி பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா மக்கள், தீயோட வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி இது எப்படிலாம் யூஸ் பண்ணணும், இதில் என்னென்ன இஷ்யூ இருக்குது எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.